கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, போதுமானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போற்றுவேன் இயேசுராஜனே, ஆத்மநேசரே, ஏற்றி புகழ் பாடி எந்த நாவல் தீர்த்திட போற்றுவேன் இன்பராஜனே. என் இயேசுதேவா, என்னை மீட்ட நாதா, என் இயேசுதேவா, என்னை மீட்ட நாதா, அன்பேவின் சோருவா, ஆட்கொண்ட அருவா, ஏற்றுவேன் என் உள்ளமதினால், துதி உள்ளமதினால், சாற்றி என் நேசர் அன்பை போற்றிடுவேன் நான், நீதம் போற்றிடுவேன் நான். ஆழக்குழியில் அமிழ்ந்திடும் வேளை, நிறையு வேளை மீது அன்பு கொண்டிரே, அன்பு கொண்டிரே. என் செய்வேன் என் அன்பரேசுவே, பிரிய அன்பரேசுவே, அன்பே ஏழை எண்ணி ஏற்றி போற்றுவேன், புகழ்ந்து ஏற்றி போற்றுவேன், போற்றுவேன் இயேசுராஜனே, ஆத்மநேசரே, ஏற்றி புகழ் பாடி எந்த நாவல் தீர்த்திட போற்றுவேன் இன்பராஜனே. உன்னத வீட்டை மன்னானிரிய, உன்னத வீட்டை மன்னானிரிய, என்னை கோலம் அண்ணல் எடுத்திரே, என்னை கோலம் அண்ணல் எடுத்திரே. நன்றியாலே போற்றிடுவேன் நான், உம்மை போற்றிடுவேன் நான். மன்னா உந்தன் அன்பால் காதல் கொள்ளுதே, உள்ளம் காதல் கொள்ளுதே. போற்றுவேன் இயேசுராஜனே, ஆத்மநேசரே, ஏற்றி புகழ் பாடி எந்த நாவல் கீர்த்திட போற்றுவேன் இன்பராஜனே. ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஐசையா 45:1. இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. This Cyrus was a Persian king. இவர் ஒரு பெர்சிய ராஜா. ஆனாலும் அந்த புறஜாதி ராஜாவை தேவன் தம்முடைய சித்தத்தை செய்ய தெரிந்து கொண்டார். 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர். See, God is looking for people who is able to fulfill His will. அவருடைய சித்தத்தை யார் செய்வார்கள் என்பதை பார்க்கும்படியாக ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அந்த கோரேஸ் தேவனுக்கு பிரியமானதை செய்வான் என்பதை அறிந்தபடினாலே
தேவன் அவனுக்கு என்ன செய்தார் என்றால், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ திறந்த வாசலை தேவன் அவனுக்காக வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அந்த தாவீதின் திறவுகோலை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே ஒவ்வொரு சபையில சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரை சித்தரித்து சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அதே அதிகாரத்தை அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்று ஏசாயா 22:22 நாம் வாசிக்கிறோம். தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இங்கே பார்க்கிறோம், இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமுடைய இன்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது நம்ம இங்கே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் திறந்த வாசலை நமக்காக வைக்கிறார். அவர் கதவுகளை திறந்து வைக்கிறவர். He opens the doors. He not only keeps the open door, he also breaks the doors. அவர் கதவுகளை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கதவுகளை உடைக்கிறவருமா இருக்கிறார். நமக்கு திறந்த வாசலை வைக்கிறார். அதே சமயத்திலே whatever we need for our life, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, see everything God has already created before he created man. God created man on the 6th day, but before he could create man on this earth, he created what all is needed for him. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்து விட்டு 5 நாட்கள் அவனுக்கு தேவையான எல்லாம் சிருஷ்டித்து விட்டு 6வது நாளிலே மனிதனை உண்டாக்குகிறார். ஸோ அவர் God is very good in planning. உங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ண தெரியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு சூப்பர் பிளான் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே பார்க்குறோம், கதவுகளை திறக்கிறவர் மாத்திரமல்ல, கதவுகளை உடைக்கிறவர். Why he breaks the doors? It is to give us the hidden treasures. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். So how much you obey, then the Lord will break open the treasures for you. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஸோ இப்போ பெற்றோர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளவு கீழ்ப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத பெற்றோர் கேட்காமலே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதே போலவே நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து வரும். கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அப்போ ஆண்டவர் புல்லுள்ள இடங்களை மீட்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். நம்ம என்ன செய்யணும்னா மீட்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இங்கே பார்க்கிறோம், வெண்கல கதவுகளை உடைப்பேன், கதவுகளை நான் திறந்து வைப்பேன். ஸோ காட் கிவ்ஸ் us the open door. இந்த நாட்களிலே சுவிசேஷத்திற்காக தேவன் திறந்த வாசல்களை வைக்கும்பொழுது நம்மால் இயன்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். நம்ம ரீசெண்ட்லி கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைதராபாத்தில் ஒரு ஐடி பர்சன், ஒரு யங் மேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு உள்ளே வரும்பொழுது he fell into the sump. அந்த சம்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே விழுந்து he died. just few seconds. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் we don't know. அந்த பிள்ளையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, எவ்வளோ கனவுகளோடு அவங்க பெற்றோர் இருந்திருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியாது. வாலிப வயதில் இருக்கிறாங்க, ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது இருக்கிறாங்க, ஒரு பிரயாணத்தில் போகும்பொழுது சடன்லி தே மீட் வித் அன் ஆக்சிடெண்ட். ஸோ அவர் லைஃப் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அதனால் ஜனங்கள் நரகத்துக்கு போகாத படிக்கு இட்டர்னலி தே ஷுட் நாட் சஃபர் இன் ஹெல். அதற்காக தான்
தேவன் நம்மை ரட்சிப்பில் நடத்தியிருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வார்கள். அதற்காக நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னீர். சுவிசேஷத்திற்காக இன்னும் எங்களுடைய தேசத்திலே நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்முடைய வசனத்தை ஆண்டவரே அப்பா கேட்டு ஜனங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.